Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பயணத்துல நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளேஸ் தான் வந்திருக்கோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ICF ல இருக்க ரயில் மியூசியம் தான் வந்திருக்கோம். என்னடா ரயில் மியூசியம் சொல்லிட்டு எங்க வீட்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சுங்க. அங்க கேமரா கொண்டு போனா கேமராக்கு அலோட் இல்லன்ட்டாங்க. சோ அதனால என்னோட மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோவா தான் நான் இதை எடுத்து போட்டுருக்கேன். நான் ஏன் ரயில் மியூசியம் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட 4 years காலேஜ் லைஃப் ட்ராவல் மெமரிஸ் எல்லாமே ட்ரெயினில் தான். ஸோ அதில் நான் 1-2 சொல்கிறேன் பாருங்கள். சேட்பட்டில் வந்து ஃபுட்பால் அடித்தேன்னா வந்து போலீஸ் பிடிப்பாங்க. அதில் என் ஃப்ரெண்டு பிருத்திவிராஜ் ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ அதே போல் நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு ஒரே ட்ரெயினில் வீட்டுக்கு வர மாட்டேன். ஒவ்வொரு ஸ்டேஷனில் உட்காந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி தான் நான் வீட்டுக்கு வருவேன். அதே மாதிரி பாஸ் தான் எடுப்பேன். ஸோ அது இல்லாமல் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினும் இருந்தது, நான் பிறந்துட்ட பிறகு ட்ராவல் பண்ண ட்ரெயினும் இருந்தது. ஸோ அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ட்ரெயினை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் போகும்போது கொஞ்சம் டவுனாக இருந்தேன், ஆனால் வெளியே வரும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணேன். ஸோ அது என்னென்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுதான் ICF ரயில் மியூசியத்தோட என்ட்ரன்ஸு. உள்ளே போய்ட்டு ரைட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு ட்ரங்க் பட்டி இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்தோடனே லெஃப்ட் சைட்லேயே கேண்டீன் இருக்குது. சரி ட்ரங்க் பட்டிக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு எட்டி பார்த்தா அதான் டிக்கெட் கவுண்டர் சொல்கிறாங்க. இந்த ரயில் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து 50 rupees. ஸோ அதில் 10 rupees பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா மியூசியத்தில் எல்லாமே எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை தாண்டி லெஃப்ட் சைடில் ஒரு வழி போச்சு. அங்கே வந்து பார்த்தோன்னா கொல்கத்தாவில் எப்படி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க உட்காரத்துக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எப்பயுமே காலேஜ் டேஸில் வந்து ஓடி போய் ட்ரெயின் ஏற மாதிரி ஏறி பார்த்தேன். அந்த சேட்டையெல்லாம் முடிச்சுட்டு தாண்டி போனால் ட்ரெயின் பார்ட்ஸை வச்சு ஸ்கல்ப்சர்ஸாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அது பக்கத்துலேயே ட்ரெயினால் செஞ்ச ஒரு கேட்டில் பழைய பென்ஸை நிற்க வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம அருமையாக இருந்ததுங்க அந்த பென்ஸு. அப்படியே ஒரு யூட்டனை போட்டு அங்கே இருந்த ட்ரெயின் பார்ட்ஸான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது எதுக்காக பண்ணியிருந்தாங்க கொண்டு எழுதி வச்சுருந்தாங்களா அதையும் படித்து பார்த்துட்டு பொடிநடியாக நடந்து போனாங்க. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாப்பாய் ட்ரெயின் நிற்க வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தரமான செல்ஃபி ஸ்பாட் சொன்னாங்க. ஆட இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணோம், பக்கத்தில் போய் ஒரு மாசான செல்ஃபி எடுப்போம் சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஒரு செல்ஃபி எடுத்து முடிச்சுட்டாங்க. சரி அது பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஆர்ட் கேலரி. சரி அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்னு நினச்சி எதிர்க்க பார்த்தா நம்ம லோக்கல் ட்ரெயின் நிற்குதுங்க. சரி பக்கத்தில் போய் பார்ப்போமே பார்த்தா 1996 பி ஸ்டேஷன் 2 தாம்பரம் போன ட்ரெயின்ங்க இது. அப்படியே அது கீழே ரயில்வே ஸ்டேஷன் செட்டப்பில் உட்காரத்துக்கு இடம் வேற விட்டுருந்தாங்க. அது பின்னாடியே ஒரு விண்டேஜான ட்ரெயின் நின்றுச்சா. சரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அது பக்கத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராக்ல டிஃப்ரெண்ட்டான வீல் நின்றுச்சுங்க. சரி இது என்ன தான் இருக்குன்னு யோசிச்சுட்டே மேலே பார்த்தா பாம்பன் பிரிட்ஜோட வால்பேப்பர் ஒட்டியிருந்தாங்க. ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ நினச்சேங்க. எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் முன்னாடி கொல்கத்தா மெட்ரோக்கு எப்படி சிட்டிங் செட்டப் வச்சுருந்தாங்களோ இங்கே சென்னை லோக்கல் ட்ரெயினுக்கு வச்சுருந்தாங்க. சரி நம்ம வேறு 4 வருஷமாக லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சரி என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம காலேஜ் போகும்போது சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு பண்ணி பார்த்தேங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட வந்தாச்சுங்க. என்னது என்ட்ரன்ஸ் கேட்டா? ஆமாங்க, இப்போ தான் நம்ம மியூசியத்துக்குள்ளேயே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். கேட்டை கடந்து உள்ளே போனால் நிறைய வகையான விண்டேஜ் ட்ரெயின் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஃபீல் வேறு பக்காவாக கிடச்சிதுங்க. அப்படியே அங்கே ஒரு ஓரமாக எக்ஸ்பிரஸோட கார்ட் நின்றுச்சு. சரி அங்கே போய் உட்காந்து பார்க்கலாமே சொல்லிட்டு உட்காந்து பார்த்தேன். அந்த எக்ஸ்பிரஸ் கார்ட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கான ப்ளே ஏரியா இருந்தது. சரி நம்ம போய் வந்து ஊஞ்சலை உல்லாசமாக ஆடலாம் சொல்லிட்டு ஆடி பார்த்தாங்க. அப்படியே இந்த பக்கம் இருக்க விண்டேஜ் ட்ரெயின் பக்கம் வந்து பார்த்தா இங்கே ஒரு பெரிய பாப்பாய் ட்ரெயின் இருந்துச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னா க்ரெயின் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் க்ரெயின், பழங்காலத்து ஹேண்ட் க்ரெயின். இங்கே இருக்க நிறையா ட்ரெயின்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிற்கிற எக்ஸ்பிரஸ் கார்ட் எல்லாம் ரொம்ப விண்டேஜான ட்ரெயின்ஸ் ஆங்க. ஆனால் பார்க்க பழசு மாதிரியே இல்லை, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி போனால் நம்ம தண்டர்பேட்டில் ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ரயில் இன்ஜின் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. அது பார்க்கவே இப்போ இருக்க எக்ஸ்பிரஸ் நார்மல் இன்ஜின் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அந்த காலத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண கூட்ஸ் இதுதானா. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்களேன். அகைன் இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு, நல்லா பெருசாகவே இருந்துச்சு. வர சில்ட்ரன்ஸ் எல்லாமே இங்கே நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல இடம் விட்டு வச்சிருக்காங்க. அப்படியே ஒரு ரைட்டில் ஒரு பாத் போச்சு. அங்கே ஸ்டார்டிங்லேயே ட்ரெயின் பஸ்னு ஒரு ட்ரெயின் நின்றுச்சு. இது கூட ஒரு வகையான ட்ரெயின் தான் போல், எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க ஒரு பஸ்ஸும் ட்ரெயினும் கலந்த மாதிரி சின்னதாக காம்பேக்டாக இருந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி 80s ஓடின பேசஞ்சர் ப்ளஸ் லக்கேஜ் ட்ரெயின் இருந்துச்சு. அது பார்க்கவே ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ இருக்கிற எக்ஸ்பிரஸ்க்கும் அப்போ இருந்த எக்ஸ்பிரஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரெயின்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் நேச்சரையும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோ க்ரீனாக இருக்காங்க. அதுக்காக எக்கோ பார்க்னு ஒரு கார்டன் வச்சுருக்காங்க. பொட்டானிக்கல் கார்டன் அளவு இல்லைனாவும் இது ஒரு எக்கோ கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. சிம்பிளாகவே அழகாக இருக்குது பார்க்கவே. நடக்கிறதுக்கு நல்லா பாத் போட்டிருந்தாங்க. உள்ளே உட்காரத்துக்கு நிறைய இடம் விட்டுருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம அழகாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் வந்து நான் ரயில் மியூசியத்தை 50% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் பில் பண்ணியிருந்தாங்க ட்ரெயின்ஸ் வைக்கிறதுக்கோசரம். அங்கே வந்து 2 எக்ஸ்பிரஸ் காட் இருந்தது, அப்புறம் ஒரு நார்மல் காட் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே செமையாக இருந்ததுங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்களேன்னு என்னால் கெஸ் பண்ண கூட முடியல, அந்த மாதிரி க்ரியேட்டிவில் பண்ணியிருந்தாங்க. என்னடா எதையோ பிடிச்சி இழுக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மேனுவலாக ட்ரெயினுக்கு சிக்னல் போடுவாங்களே அந்த எக்யூப்மெண்ட் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்குன்னு பார்த்து அது ஒர்க் ஆகலைங்க. ஆனால் பார்க்க செமையாக இருந்ததுங்க. அதை முடிச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தா பெரிய சைஸில் ஜிம் ராட் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெயின் டயர் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூகின்னு ட்ரெயின் டயர்ஸ்க்கான கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. என்ன பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees என்ட்ரன்ஸுக்கு சார்ஜ் பண்ணாங்களா? அது என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லைங்க. இங்கே இருக்க டாய் ட்ரெயினில் 2 times இந்த மியூசியத்தை ஃபுல்லாகவே நம்மளுக்கு சுற்றி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே டைமுக்கு தான் இந்த டாய் ட்ரெயின் எடுப்பாங்களா? ஸோ 2:30 தான் எடுப்பேன்னு சொன்னாங்க. நான் 2:25 போயிட்டேன். ஸோ 5 minutes முன்னாடியே வந்து அந்த டிரைவரை நான் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அது என்னன்னு பாருங்களேன். ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டேங்க. ஒரே ஜாலியாக இருக்குங்க எனக்கு. ஸோ நானும் நம்ம அண்ணனும் தாங்க வந்திருக்கோம். ஒரு செல்ஃபியை போட்டு ட்ரெயின் எடுக்கிறாங்க, அப்படியே அதிலே கண்டினியூ பண்ணுறவாங்க. ட்ரெயின் அப்படியே பொறுமையாக ஸ்டேஷனை விட்டுமோ அதுங்க ஹார்ன் அடிச்சுட்டு சும்மா வேறு லெவலுங்க. உங்களுக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த லைவ் ஆடியோ நான் அப்படியே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. என்னென்னு பார்க்கும்போது இந்த ரைடு ஸ்டார்ட் ஆகுன்னு எல்லாருமே இதை தான் வேடிக்கை பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி பார்த்த இடம் எல்லாத்தையுமே வந்து திருப்பி சுற்றி காட்ட போகுது. ஆனால் இந்த சுற்றி காட்டுறதுலேயும் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை வந்து நம்மளுக்கு அது காட்ட போகுது. ஸோ அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன ஹைலைட் இதாங்க, டனல்குள்ளே போகிறவங்க அந்த ஃபீலே வேறங்க. எப்பா நம்ம சாதா பிரிட்ஜுக்குள்ளேயே வண்டி ஓட்டும் போது அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெயினில் நம்ம ஒரு டனல்குள்ளே போகும்போது வேறு ஃபீல் கிடைக்கும்ல, அதே ஃபீல் தாங்க இந்த டாய் ட்ரெயின்லேயே எனக்கு கிடச்சிது. செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க இந்த ரைடு. இந்த ரைடுக்கோசரமே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணுங்க. சரி வாங்க, நம்ம செகண்ட் ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதில் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு வந்து டாய் ட்ரெயினில் போகிற மாதிரி இல்லை, நெஜ ட்ரெயினில் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இந்த ரைட் பண்ணும்போது. அப்படியே ட்ரெயின் ஓடும்போது ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அண்ணன் கூட. அகைன் நம்ம டனல் கிட்டே வந்துட்டோம், டனல்குள்ளே போயிட்டு இருக்கோம். செம்ம ஹாப்பியாக இருக்குல்ல? அப்போ தான் எக்கோ பார்க் தாண்டினே தூரத்தில் ஒரு டிராக்டர் ட்ரெயின் தெரிஞ்சுது. இது என்னடா இது நம்ம பார்க்காத ட்ரெயினாக இருக்கே சொல்லிட்டு ஜூம் பண்ணி வர பார்த்தோங்க. இந்த ட்ரெயின்லேயே நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க, டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தருவோன்னு. அவ்வளோதாங்க, ஹாப்பி எண்டிங்காக டாய் ட்ரெயின் ரைடு முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கடுத்து நான் தூரமாக பார்த்த டிராக்டர் ட்ரெயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்த இடம் தாங்க இந்த இடம். பாருங்களேன், இந்த டிராக்டர் ட்ரெயின் செம்ம அழகாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. ஸோ கிட்ட வந்து பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் க்ரீன் கலரில் பழங்காலத்து இன்ஜின் ஒன்று இருந்ததுங்க. மேலே ஏறி உள்ளெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தோன்னா ஸ்கல்ப்சர்ஸ்க்கான தனி இடமே வச்சுருந்தாங்க. அங்கே மாடு, சில அனிமல்ஸ்லாம் வந்து ட்ரெயின் பார்ட்ஸை வச்சு பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே வெளியே வரும்போது திருப்பி 2-3 ஸ்கல்ப்சர்ஸ் புதுசாக பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து கிளம்பி நான் எங்கே போனேன் தெரியுமா? வேறு எங்கேயும் இல்லைங்க, ஆர்ட் கேலரி தான் போனேன். ஆர்ட் கேலரிக்குள்ளே உள்ளே போயிட்டேன்னு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ட்ரெயினும் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அதே போல் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ட்ரெயின் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது, ட்ரெயின் எப்படி இங்கே வந்தது, யாரால் வந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய மைண்ட் மேப்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விண்டேஜ் வீடியோ கேமரா இருந்தது, விண்டேஜ் ஃபிலிம் கேமரா இருந்தது. ஸோ எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப பெருசாக போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்த உடனே நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேயே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகே, சரி வாங்க, நம்மளுக்கு தான் காம்ப்ளிமெண்ட்ரியில் ஸ்நாக்ஸ் தரேன்னு சொன்னாங்கல்ல, அங்கே போயிட்டு என்ன தருவாங்கன்னு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த டிக்கெட் தான் முக்கியம். டிக்கெட் காமிச்சா தான் நம்மளை ரைடே கூப்பிட்டு போனாங்க. டிக்கெட் காமிச்சா தான் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஸ்நாக்ஸும் தருவாங்க. 10 rupeesக்கு வந்து ஸ்நாக்ஸில் கேக் தருவாங்களா, அப்படி இல்லைனா டீ தருவாங்களா. ஸோ நான் வந்து கேக் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து பனானா கேக் தனியாக வாங்கிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பார்த்ததில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதை சாப்பிட்டு நான் கிளம்பிடுவேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இங்கே பிளான் பண்ணி வர பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேஸ் இன் சென்னையில். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் தட்டுறீங்க. தேங்க்யூ, பாய்.